பைபிள் சொல்லுகிறது, நல்ல ஆலோசனைக்காரர் இருந்தால் ஜெயம் உண்டாகும். விஜயின் வெற்றிக்கு ரொம்ப முக்கியமாக பங்கு வைத்தது ஜான் ஆரோக்கியசாமி. அங்கேயும் ஒரு ஜான் இருப்பதில் சந்தோஷம். தமிழகத்தை சேர்ந்தவர் கிடையாது, ஆனால் தமிழ்நாட்டிலே படித்து வளர்ந்தவர். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுவே ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்குது. இதுக்கு ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு டைமில் அவர் பீக்குக்கு வந்ததுக்கு இவர் தான் காரணமாக இருந்தார். இவர் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவர் பண்ண போது ஒரு பெரிய வளர்ச்சியை அந்த கட்சி அடைந்தது. ஆனால் அதற்கப்புறம் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஆலோசனைக்காரராக இருந்து இன்றைக்கு அவர் சொன்ன ஒவ்வொரு ஞானமான வழிமுறைகளை பின்பற்றி இவ்வளோ பெரிய வெற்றியை அவர் அடைந்திருக்கிறார். இட்ஸ் a biblical principles. நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. எல்லாம் சொல்லுங்க, ஆலோசனைக்காரர் அநேகரானால் ஜெயம் கிடைக்கும். இல்லைன்னா விஜய்ன்றது பேர்ல மட்டும்தான் இருக்கும். விஜய்னாலே என்னதான் அர்த்தம்? வெற்றின்னு தான் அர்த்தம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆலோசனைக்காரர். எப்படி போட்டு, ஃபார் வைஸ் கைட்னஸ் the abundance of wise counselor there is victory and safety. நம்ம பாருங்களேன், யார் பேச்சையும் கேட்க மாட்டோம். நமக்கு ஒரு லீடர் கிடையாது, நம்ம ஒரு ஆலோசனை கேட்கவே மாட்டோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எப்படி ஆகிட்டு பேசுற. ஒரு நாள் என்ன சொன்னதே கிடையாதுங்க, தோத்த பிறகு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு ஆலோசனை கேட்போம், ஒரு கைட்னஸ் கேட்போம், இது எப்படி பண்ணலான்னு ஒரு சின்ன இது கேட்போம். இது ரொம்ப முக்கியம். அந்த துறை சம்பந்தப்பட்ட விதத்திலையும் கேட்கணும். ஆலோசனைக்காரர் அநேகரானால், எல்லாம் சொல்லுங்க, அநேகரானால். முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். ஆனால் நிறைய இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். கர்த்தர் பாருங்களேன், மோசையை எப்படி ஜெயிக்க வச்சார் தெரியுமா? எத்திரோ வச்சு தான். ஏன் கடவுளே மோசை கூட பேசுகிறாரு, மலையில் உனக்கு காண்பித்த மாதிரிபடி இவ்வளோ பேசுகிறாரு. ஆனால் கடவுள் சொன்னார், இப்போ அந்த எத்திரோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நல்லா இருக்குது, அதை என்ன பண்ணிக்கோ. அப்பவுமே ஸ்டாட்டஸ் இருந்திருக்கிறாங்க. கடைசியில் பாரு, யார் அவர் மாமனார். ஸோ எத்திரோ என்கிற ஒரு மனிதனுடைய இந்த அவன் கொடுத்த சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு தான் மோசே ஒரு வெற்றிகரமான ஒரு ஜனங்கள் என்ன பண்ண முடியுது, வழி நடத்த முடிந்தது. எல்லாம் சொல்லுங்க, ஆலோசனைக்காரர் அநேகரானால் ஜெயம் கிடைக்கும். நம்ம பாருங்க, யார்த்தையுமே கத்துக்கிறதில்ல, யார்த்தையுமே கேட்கறதுக்கு இல்லை, கொப்புரம் அடித்து விழுந்துக்கிட்டு கத்தருக்கு சித்தமில்லைன்னு உட்காந்துருப்போம். சித்தமில்லை பித்தமில்லை அப்படின்ட்டு. யாருக்கிட்ட கேட்டீங்க? யார் கைட்னஸ் கேட்டிங்களா? யார இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும், கேட்கணும். பாருங்கள், எனக்கு நிறைய பேர் வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்பேன் நான். அப்புறமா நான் ஜோம் பண்ணுவேன், அப்புறமா முடிவு பண்ணுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஆட்கள் வர 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 உங்களை சுற்றிலும் வெற்றி உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென்.